இன்றைக்கி பச்சை பயிறு வடை செய்ய போகிறோம். அதுக்கு இந்த பாருங்கள், முதல் நாளே ஊற வச்சு முளை கட்டினேன். இந்த முளை வந்துட்டு பாருங்கள். இந்த முளை கட்டின பயிறு யூஸ் பண்ணால் ரொம்ப சத்து. இதில் புரோட்டீன் நிறைய இருக்குது. நல்லா குளுமை, இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி குளிர்ச்சியாக சாப்பிட்லாம். குழம்பு இதெல்லாம் மற்றதெல்லாம் செய்யலாம். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு இது வடைனா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் வடை செஞ்சு காட்டுறேன். இது எப்படி செய்யறது, என்னென்ன பொருள் வேணும்னு சொல்கிறேன். பச்சை பயிறு 1 கப்பு ஊற வச்சு முளைக்கட்டை வச்சு வச்ச பயிறு, பெரிய வெங்காயம் நைஸாக அரிஞ்சது, 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, தேவையான அளவு எண்ணெய். இவ்வளோ தான் பொருள் தேவையானது. எப்படி மாவு தயாரிக்கிறது, எப்படி வடை சுடுறதெல்லாம் காட்டுறேன். கடாய் வச்சுட்டேன். கடாய் காஞ்சிச்சு. அதில் எண்ணெய் வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு காயத்துக்குள்ளே நம்ம மாவு தயாரிச்சுட்டு வந்துடலாம். இது பாருங்கள், இதை பெரிய மிக்சியில் போட்டு, தண்ணி இருக்கக்கூடாது, சுத்தமாக தண்ணி இல்லாமல் இதை பாருங்கள், ஒரே ஒரு சுத்து உப்பு போட்ட வேணால் தூள் உப்பு போட்டுக்கலாம். இதில் இந்த உடச்சக்கல்ல 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கல, அது சின்ன மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாத பவுட்ரு பண்ணணும். இதையும் தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்று சுற்றணும். சுற்றி காட்டுற பாருங்கள். ரொம்ப மசியாமல் நொரன்னு இந்த மாதிரி ஒரு சுற்று அப்படியே ஃபுல்லாக 1 2 3 மிக்ஸி ஃபுல்லாக ஓட்டி அப்படியே இறக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி உடச்சக்கல்ல தூள், அரிசி மாவு 1 ஸ்பூன், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மாவாக பசைய போகிறேன். எங்களுக்கு கொஞ்சம் காரம் கூட தேவைப்படுன்றதால நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுருங்க. ஏன்னா பச்சை மிளகா 2 போடுறோம். இல்லை பசங்க சாப்பிடும் பச்சை மிளகா வேண்டான்னா அதை நிறுத்திட்டு இதை போட்டுக்கோங்க. உங்கள் விருப்பம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக தளர்ந்தால் வரும். அதுக்கு தான் அந்த வடை தட்டுற மாதிரி ஒரு அளவுக்கு வரணுன்றதால தான் பச்சரிசி மாவு, உடச்சிக்கல மாவு அதெல்லாம் போடுறது. மாவு பிசைகிற மாதிரி வந்துடுச்சு. நான் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சுக்குங்க. பெருசாக வேணால் பெருசு, சின்னதாக வேணால் சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு அப்படியே தட்டி தட்டி போட வேண்டியதுதான். காஞ்சிச்சு. அதில் வடையை தட்டி இப்படி போடுறேன். மசாலா வடை மாதிரி நல்லா மொறு நல்லா இருக்கும். உள்ளெல்லாம் வேகணும். திருப்பி விட்டு நல்லா செவக்க விட்டு எடுங்க. கார்னிஷ் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை அதிலே போட்டு பொரிச்சிட்டேன். பச்சை பயிர் வடை ரெடி ஆயிடுச்சு. பச்சை பயிர் வடை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பொதுவாகவே பச்சை பயிரில் வந்து நிறைய ப்ரோட்டீன் சி இல்லாதது முளைக்கட்டின பச்சை பயிர், அதனால் இது சத்து ஜாஸ்தி. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது. காரம் உப்பு எல்லாம் அளவாக இருக்குது. டேஸ்ட் ஆல்சோ வெரி குட். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.